பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றில் 24 வயது பெண் ஒருவர் ரோலர் கோஸ்டரில் இருந்து விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்ற இளம்பெண் எதிர்கால கணவர் கண்முன்னே உயிரிழந்த சோக சம்பவத்தின் பின்னணி என்ன? ஃபைனல் டெஸ்டினேஷன் ஹாலிவுட் திரைப்படத்தில் வருவது போன்று ரோலர் கோஸ்டரில் சென்ற இளம்பெண் பாதி வழியில் தூக்கி வீசப்பட்ட பயங்கர சம்பவம் தான் டெல்லியில் அரங்கேறியிருக்கிறது. பாதுகாப்பற்ற ரோலர் கோஸ்டர் இளம்பெண்ணின் உயிரை காவு வாங்கியது எப்படி? டெல்லியைச் சேர்ந்த 24 வயது இளம்பெண் பிரியங்கா நொய்டாவில் உள்ள ஒரு தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் விற்பனை மேலாளராக பணியாற்றி வந்தார். பிரியங்காவுக்கு நஜாப்கர் பகுதியைச் சேர்ந்த நிக்கில் என்பவருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இவர்களது திருமணம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறுவதாக நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இளம் ஜோடி டெல்லியில் உள்ள அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒன்றிற்கு சென்றுள்ளனர். டெல்லியின் புறநகரில் உள்ள கவாஷரா அருகே ஃபன் அண்ட் ஃபுட் வாட்டர் பார்க்கிற்கு சென்ற அவர்கள் குதூகலமாக விளையாடி மகிழ்ந்தனர். மாலை 6 மணிக்கு இருவரும் ரோலர் கோஸ்டரில் ஏறினார்கள். காற்றை கிழித்துக் கொண்டு சென்ற ரோலர் கோஸ்டர் அதன் உச்ச வேகத்தை அடைந்தது. அப்போது பிரியங்காவை தாங்கி நின்ற ஸ்டாண்ட் உடைந்து அவர் தலைகீழாக கீழே விழுந்துள்ளார். தரையில் விழுந்து பலமாக மோதியதில் பிரியங்கா பலத்த காயமடைந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பூங்கா நிர்வாகத்தினரின் அலட்சியமே தங்கள் வீட்டு பெண் உயிரிழக்க காரணம் என பிரியங்காவின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விபத்தை அடுத்து பொழுதுபோக்கு பூங்காவை கால வரையின்றி மூடி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு குறைபாட்டுக்கு என்ன காரணம் என போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்ற பெண் தனது வருங்கால கணவர் கண்முன்னாலேயே விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.